மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் அம்பிகா கோபாலகிருஷ்ணன், சேலம் மேச்சேரியிலிருந்து. இன்றைய பதிவில் ஒரு அருமையான விளக்கம் கொடுக்க போகிறேன். என்னென்னா, கால சர்ப்பதோஷம். ஜாதகத்தில் எத்தனையோ தோஷங்கள் சொல்லப்படுது. அதில் இந்த கால சர்ப்பதோஷங்கிறதும் பெருவாரியாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை. இப்போ அந்த கால சர்ப்பதோஷங்கிறது கொஞ்சம் வழக்கொழிஞ்சிக்கிட்டு வருது. வழக்கொழிஞ்சிட்டு வர்றது எப்படி நாங்கள் உணர்றோம் அப்படின்னா, அந்த மாதிரியான கேள்விகள் இப்போ வாடிக்கையாளர்கிட்டருந்து குறைஞ்சி போச்சு. எங்களுக்கு கால சர்ப்பதோஷம் இருக்கா, அப்படியா இப்படியான்லாம் கேட்குறதில்ல. அதனால் இந்த கால சர்ப்பதோஷத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இதுக்கு கொடுக்க போகிறேன். கால சர்ப்பதோஷம்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, ராகு கேதுங்கிற கிரகங்களுக்கு இடையில் அனைத்து கிரகங்களும் அடங்கிவிட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படும். மற்றும் அதையும் டிகிரி வாரியாக பார்க்கணும்பாங்க. இப்போ ராகு கேது ரெண்டுமே எப்பவுமே தனக்குள்ளே 180 டிகிரிக்குள்ளே தான் இருப்பாங்க. இப்போ ராகு மேசத்தில் 1 டிகிரியில் இருக்கிறாருன்னா, கேது துலாத்தில் 180வது டிகிரியில் இருப்பார். எந்த இடத்துல இருந்தாலுமே அவங்களுக்குள்ள 180 டிகிரி விலகி இருக்கக்கூடிய அமைப்பு. ராகு கேதுக்குள்ள கிரகமாக பாவிக்கலை அப்படின்னாலும் கூட அது ஒரு நிழல் கிரகம் அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். இந்த 180 டிகிரிக்குள்ளே ஏதாவது ஒரு பகுதியில், இப்போ மேசம் டு துலா இருக்குது, இல்லை கடகம் டு மகரம் இருக்குது அப்படின்னா, இதுக்கு மீதி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பகுதியில் அனைத்து கிரகங்களும் அடங்கிடுச்சுன்னா காலசர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் லக்னமும் அதுக்குள்ளே அடங்கிடணுங்க, அப்போ தான் காலசர்ப்பதோஷம் அப்படின்னும் சில அமைப்புகளில் சொல்லப்பட்டுச்சு. சரி, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஜாதகர் தன்னுடைய இளமை காலங்களில் அதிக துன்பங்களை அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இளமை காலம்ன்றது ஒரு மனிதனுக்கு ஒரு 30 to 35 வயசு வரைக்கும் சொல்லப்படும். அந்த வயதில் நிச்சயமாக அந்த ஜாதகர் கஷ்டப்படுவார். அதன் பிறகு அந்த 30-35 வயதிற்கு பிறகு அந்த ஜாதகர் இரட்டிப்பு நற்பலன்களை அடைவார் அப்படின்ற பலன்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சில காலசர்ப்பதோஷ அமைப்பில் பிறந்த ஜாதகர்கள் 30 வயதுக்கு முன்னாலேயே நல்ல யோக சுகங்களை எல்லாம் அனுபவிக்கிற ஒரு அமைப்பையும் பார்த்துருக்குறோம். அந்தந்த வயதுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா அவங்க யோகசாலியாக இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதே நேரத்தில் இதே காலசர்ப்ப கிரக நிலையோட பிறந்த ஒருவர் 35-40 வயசுக்கு மேலேயும் சுகபோகங்களை அனுபவிக்க முடியாமல் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறதையும் பார்த்துருக்கோம். இப்போ இந்த நிலை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஜோதிட பொது விதியான லக்னம், லக்னாதிபதி, நடப்பு தசை மற்றும் கோச்சாரம், இந்த 5 விஷயங்களும் நல்லா இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த வயதுலேயுமே துன்பம் வராது. நடுவில் மாரகம், பாதகம் இந்த மாதிரி நடக்கும் பொழுது, பாதகம் தான் இப்போ 80% கீழே பாதகத்தை எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்புகளில், இந்த மாரகம், அட்டமம், அந்த 6 இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமாக பாவத்துவமாக தொடர்பு கொள்ளும் பொழுது மட்டும் அந்த ஜாதகர் துன்பங்களை அடைவார். காலசர்ப்பதோஷம் இருக்கிறதுனால சின்ன வயசில் கல்யாணம் பண்ணக்கூடாது, சின்ன வயசில் கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாம் உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்குது. அதே நேரத்தில் இந்த 35 வயசுக்கு மேலே இந்த காலசர்ப்ப தோஷத்தை அனுபவித்த இளம் வயது உடையவர்கள் இரட்டிப்பு நற்பலன்களை அடைவாங்களா அப்படின்னு பார்த்தாலுமே, அங்கே அந்த குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஒரு நல்ல தசைகள் அந்த ஜாதகருடைய அமைப்பில் தொடர்பு கொள்ளாத பட்சத்தில் இந்த கொள்ளை லாபங்கிறது அவங்களால பெற முடியறதில்ல, தேவையான சுகபோகங்களை அவங்களால பெற முடியறதில்ல. ஒருவேளை ஒரு ஜோதிடர் ஏதாவது ஒரு நபருக்கு இந்த காலசர்ப்பதோஷங்கிற இந்த ரூலுக்குள்ள கிரகங்கள் இருந்து அவருக்கு சின்ன வயசுலேயே அந்த மோசமான தசா புத்திகள் நடந்திருந்து 35 வயசு வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டிருக்கலாம். அதன் பிறகு வேற யோக தசைகள் எல்லாம் அந்த லக்ன வாரியாக அமைஞ்சு அவர் யோகங்களை அனுபவிச்சிருக்கலாம். அந்த ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை அந்த ஜோதிடர் உணர்ந்ததுனால அதை ஒரு விதியாக எழுதியிருக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அன்னைக்கு அவ்வளவு பரவலாக ஜாதகங்கள் எல்லா மனிதர்களுக்கும் எழுதி வைக்கப்படலை. அப்படி எழுதி வச்ச ஜாதகங்கள்லையும் ஜோதிடருக்கு ஒன்று போல ஒரே விதி கொண்ட ஜாதகங்கள் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் ஒரு ஜோதிடருக்கு கிடைக்கல. இதன் காரணமாக இந்த விதி
இன்னும் விரிவுபடுத்த முடியாமலோ இல்லை அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகள் வந்து சரியாக பிரித்து எடுக்க முடியாமலோ இருந்திருக்கலாம் அப்படின்றது தான். ஏன்னா எப்போவுமே அந்த கல்யாண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் வந்து என் பையனுக்கு என் பொண்ணுக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்காமே, நாகதோஷம் இருக்காமே, கலசர தோஷம் இருக்காமே, இப்படி பல தோஷங்களை அந்த இடத்துல தான் பேசுவாங்க. அந்த குழந்தையிலேருந்து பிறந்து வளர்ந்து 20 வருஷம் வரைக்கும் அதை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க. அந்த வயதில் அவங்களுடைய தேவைகள் வந்து தான் குழந்தை அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற அந்த வயதில் தான் ஜோதிடரும் 1008 தோஷங்களை சொல்லுவாங்க. வாடிக்கையாளர்களுக்கும் அதை பற்றின சிந்தனை, விழிப்புணர்வு இதெல்லாம் கிடைக்குது. அப்படி போகும் பொழுது அந்த வாடிக்கையாளர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, என் பிள்ளைக்கு வயசாயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி பதட்டமாகவே பேசும் பொழுது ஜோதிடர்களுக்கு அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு விஷயம் இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்களுக்கு அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, அதனால தான் இதாகுது அப்படின்னு சொல்லி சில பரிகார முறைகளில் உங்களுடைய சிந்தனையை வேறு பக்கம் செலுத்தி உங்களை வந்து சமாதானம் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஆக இந்த காலசர்ப்ப தோஷங்கிறத பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். நடக்கிற தசாபுத்தி நல்லதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த நன்மை, எதிர்பாராத நன்மைகள் கூட சிலது நடந்துவிடும் அமைப்பு. அதே நேரத்தில் நடக்கிற தசாபுத்தி நல்லா இல்லாதப்போ உங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்காம வருத்தப்படுறது, கிடைச்சதை பயன்படுத்த முடியாமல் தவற விட்டுறது, இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். ஆக எதுவுமே வந்து யாராலையும் நடத்தப்படலை, ஜோதிட விதிங்கிற ஒரு அமைப்பால் நம்ம செயல்பட்டுருக்குறோம் அப்படின்றது. இந்த பதிவில் இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாகவே ஜோதிட ஆர்வம் கொண்ட சில சகோதரிகள் இவங்களாம் என்கிட்ட சில விஷயங்கள் கேட்பாங்க எங்கேயாவது மீட் பண்ணுறப்போ. மேம், நான் பல வகையான ஜோதிட விதிகளை யூடியூப் மூலமாகவோ செய்தித்தாள்கள்லையோ மற்றும் புத்தகங்கள் மூலமாகவோ நான் படிச்சிருக்கேன். அதில் நான் உணர்ந்தது வந்து நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவ வினையின் காரணமாகத்தான் நமக்கு இந்த ஜென்மத்தில் அந்த விஷயம் கிடைக்காம இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போன ஜென்மத்து பாவ வினை அப்படின்றத யாரும் போய் பெரியவங்களை எழுப்பி என்ன நடந்தது ஏது நடந்ததுலாம் கேட்க முடியாது. அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம அப்படி ஆணித்தனமாக சொல்ல முடியாது. அப்படின்னாலும் கூட இந்த ஜென்மத்தில் எந்த விஷயம் கிடைக்காம ஏங்குறோமோ அது போன ஜென்மத்தில் நம்மால் தவறவிடப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்து மக்களால் புரிஞ்சு கொள்ளப்படுது. குறிப்பாக வந்து ஜோதிட ஞானம் இருக்கிறவங்க மற்றும் புதன் வலுத்தவங்க இவங்க எல்லாமே வந்து ஜோதிடத்தை ஒரு ஹாபியாக பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை கேள்வியாக வைப்பாங்க. யாராவது வந்து மேம் உங்கள் ஜோதிட விதி அதாவது இந்த கிரகம் இங்கே இருந்தால் எப்படி அப்படின்னு ஆரம்பித்தாங்கனாலே நீங்கள் எந்த ஜோதிட விதியை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். இன்னும் சில பேர் கேட்பாங்க, நீங்கள் ஜோதிட வகுப்பு போகிறீங்களா, இல்லை அது பண்ணுறீங்களா, நீங்கள் எந்த மெத்தடு கேட்குறீங்க அப்படின்னு கேட்பேன். ஆக ஒவ்வொரு மெத்தட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். இந்த ராகுகேது தோஷங்கள் அப்படின்றது மற்றும் நீங்கள் எதிர்பார்க்குற காலசர்ப்ப தோஷம் அப்படின்றது வந்து நம்ம இந்த நிழல்கிரகங்களாட வரக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட ராகுவினுடன் நெருங்கி அந்த கிரகத்தின் தசை நடக்கும் பொழுது வேறு எந்த வகையிலையும் அதுக்கு அந்த விதிவிலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லாத பொழுது நிச்சயமாக அந்த தசை வந்து நமக்கு கெடுக்க தான் செய்யும். அதனால் வந்து காலசர்ப்ப தோஷத்தின் காரணமாகத்தான் இந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இந்த பிரச்சனை நடக்குதுன்னும், காலசர்ப்ப தோஷம் காரணமாக இவ்வளோ வயசுக்கு அப்புறம் கட்டாயம் அந்த ஜோதிடர் நல்லா இருப்பாருன்னும் அர்த்தம் கிடையாது. அவர் ஒரு வாலிப வயது வரும் பொழுது அவர் லைஃப்பில் கிட்டத்தட்ட செட்டில் ஆகிடுவார். படிப்பு ரீதியாக, வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக மற்றும் குடும்ப ரீதியாக மேக்சிமம் செட்டில் ஆகிடுவார். அதில் 100க்கு 10% பேர் மட்டுமே இன்றைய காலகட்டத்தில் வந்து செட்டில் ஆகாமல் இருக்காங்க. அந்த 100க்கு 10% பேர் என்ன நினைப்பாங்க, அப்போ என் ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் இருந்ததில்லை, நான் ஏன் இன்னும் செட்டில் ஆகலைன்னு நினைப்பாங்க. இப்போ இதுக்கு தசாபுத்தி தான் காரணமே தவிர காலசர்ப்ப தோஷம் காரணம் அல்ல. வாழ்த்துக்கள்.